ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். சங்கீதம் 119:18. பாருங்கள், சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு எவ்வளோ வாஞ்ச. யார் யாருக்கோ எதையோ பார்க்கறதுக்கு கண்களை நம்ம திறந்து கொண்டிருக்கணும் இல்லையா? சில பேருக்கு சினிமா பார்க்குறதுக்காக அவங்க அப்படியே ராத்திரிலாம் கூட என்ன பண்ணுவாங்க, நைட் ஷோ அது இதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ சினிமா தேட்டருக்கு போகலனாலும் என்ன செய்வாங்க, டிவியில் ராத்திரி முழுக்க அது மாதிரிலாம் பார்ப்பாங்க இல்லையா? சினிமா மட்டும் இல்லை, பலவிதமான அருவருப்பான காரியங்கள்லாம் அவங்க இந்த வாட்ஸ்அப்பில் அதில் யூடியூப்பில் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த தாவீது சொல்கிறாரு, உம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களாம் நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரணும் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அவர் ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய வேதத்தின் ரகசியங்களையும் வேத வார்த்தைகளையும் ருசித்திருக்கிறார். இந்த சங்கீதம் 119 நீங்கள் சங்கீதத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலுமே வேதம், கற்பனை, அவருடைய வார்த்தை, வாக்கு அதெல்லாம் பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சங்கீதம் 119 மட்டும் நான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறானோ அவன் பாக்கியவான். அவன் நிறைய அதிசயங்களை ஆண்டவர் செஞ்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையை தான் வச்சு இதை பேசுகிறத பார்க்குறோம். வேதம்ன்ற வார்த்தையை மட்டும்தான் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். கட்டளை, பிரமாணம், வாக்கு, வல்லமை எல்லாமே இருக்குது. அதெல்லாம் இதோட சம்மந்தப்பட்டது தான். ஆனால் கூட இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். வேதத்தை பற்றி சொல்லும்போது, கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் நான் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன் ஆண்டவரே, அதை விட்டு விலகாதபடி என்னை பாதுகாத்துடணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு 53 வசனத்தில், உம்முடைய வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்க நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்னை அகந்தைக்காரனை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லைன்னு சொல்கிறார். ஏன்னா மற்றவங்க அப்படி விலகிறத பார்த்தோன்னே எனக்கு நடுக்கம் வருது. ஐயோ, வேதத்தை விட்டு இவங்களை விலகிறாங்களே, எவ்வளோ பயங்கரமான காரியம், இந்த வேதம் எவ்வளோ முக்கியன்ட்டு எனக்கு நடுக்கம் என்னை பிடித்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், வேத வசனங்களை படிக்காதவர்களை குறித்து நமக்குள்ள ஒரு பாரம் இருக்கணும். ஐயோ, இவங்க வேதத்தை படிக்கவில்லையே, வேத வசனங்களை அலட்சியம் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு பாரம் நமக்குள்ள வரணும். அது மட்டும் இல்லை, பாருங்கள், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு 77 வசனத்தில் சொல்கிறாரு. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அப்போது நம்ம பிழைத்திருக்கும்படி அந்த வேதத்துள்ள அதிசயமான காரியங்கள் நம்மை வழிநடத்துகிறதா இருக்குது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஏதேதோ மன மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியாக இருந்தால் நாம் உண்மையே பாக்கியவான்களாக இருப்போம். உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள், ஆனால் நானோ உம்முடைய கிருபையின்படி நீர் என்னை உயிர்ப்பியும். நான் உம்முடைய வேதத்தில் தான் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பாருங்கள், 92 வசனம், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, உம்முடைய வேதம் மட்டும் எனக்கு மனமகிழ்ச்சியாக இருந்தால் நான் என்னுடைய துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். உம்முடைய வேதம் தான் என்னுடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருக்கிறார். உம்முடைய வேதத்தில் நான் பிரியமாக இருக்கிற நாள் முழுதும் அது என் தியானம்னு 97 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்படியா, வேதத்தின் வசனங்களை அப்படியே உட்கொள்கிறாரு. அதுதான் அவருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்குது. எனக்கு அதிசயமான காரியங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்கு. நான் நடுங்கி போகும்போது, நான் திகைத்து நின்றபோது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்கிறத பார்க்குறோம். பாருங்கள், நிறைய காரியம் வேத வசனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அந்த வேத வசனங்களை நீங்களும் நானும் அப்படியாய் படிக்க வேணும். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. எவ்வளோ பாருங்கள், அவனுக்குள்ள ஒரு பாரம். கர்த்தருடைய வார்த்தைகளை யார் கை கொள்ளையோ அவங்கள நினைக்கும் போது, அதன்படி நடக்காதவங்க நினைக்கும் போது என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது அப்படின்னு சொல்கிறார். இப்படி உங்களுக்கும் எனக்கு அந்த பாரம் இருக்கா அப்படின்னா கட்டாயம் இருக்கணும். நம்முடைய வேதத்தை குறித்து எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக நம்ம செய்யணும். பாருங்கள், உமது வேதத்தின் வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்குள் முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு ஆண்டவருடைய வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். அதை தான் அந்த அதிசயங்களெல்லாம் நான் எண்ணி துதிக்கிறேன்னு சொல்கிறார். 165 வசனம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம்
சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர் இல்லை. இதுதான் ஒரு அதிசயம் இல்லையா? வேதத்தை யார் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர்களுக்கு எந்த விதமான இடரலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய வேதத்தை நேசிப்போம். நமக்கு சமாதானம் கிடைக்கும். அந்த வேதத்தை வாசிக்கும் போது, அந்த வேதத்தை நேசிக்கும் போது நமக்கு எந்த விதமான இடரலும் இல்லை. அதை தான் அவர் சொல்லுகிறார், இந்த உம்முடைய வேதத்தின் அதிசயங்களாக நான் காணும்படி என் கண்களை திறந்துடலாம் ஆண்டவரே. வேற எதுக்கும் என் கண்கள் திறக்கக்கூடாது. உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்துடலாம். ஒவ்வொரு நாளும் அப்படி கேட்போமா? அப்படி கேட்கும்போது வேதம் நம் மனமகிழ்ச்சியாக இருக்கும். கர்த்தருடைய வேதம் மிகுந்த நமக்கு ஆசீர்வாதத்தையும் மனமகிழ்ச்சியும் கொடுக்கிறதா இருக்கும். அப்படிப்பட்ட வேதத்தை நாம் நேசிப்போமா? ஜெபிப்போம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தர்கள் போற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன், இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உம்முடைய வேதம் ஆண்டவரே அப்பா எங்களை நித்தம் மகிழ்விக்கிறதா இருக்கிறது ஆண்டவரே. சுத்த பசும்பொன்னா இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கைக்கு அது போதுமானதாக இருக்குது. தாவீதின் வாழ்க்கையிலே அது போதுமானதாக இருந்த அந்த அதிசயமான காரியங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் சொன்னது போல் நாங்களும் கூட அப்படி சொல்ல அதிலே மனமகிழ்ச்சியாக இருக்க, அதில் ஒரு சமாதானம் கிடைக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நேற்றைய பதில் எபிரேயு பாஷையிலே பேசத் தொடங்கினான். அப்போஸ்தலர் 22 வசனம் 40. இன்றைய கேள்வி, வேத பிரமாணத்தின்படி பக்தியுள்ளவன் யார்? அவன் யாரால் எவ்வாறு சாட்சி பெற்றான்? வேத பிரமாணத்தின்படி பக்தியுள்ளவன் யார்? அவன் யாரால் எவ்வாறு சாட்சி பெற்றவனான் இருந்தான்?